தொடர்ந்து மற்றொரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். பகுதியான கல்லூர், கொண்டாநகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கேன்சர் சென்டர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தது. இது ஒரு கடும் தாக்கத்தை மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுச்சுன்னா, வேற எங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ண போகும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5-6 டன் அளவிற்கான மருத்துவ கழிவுகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊசிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் கழிவுகள் உள்ளிட்டவைகளை கொண்டு வந்து கொட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே மாவட்ட தரப்புல இது குறித்து கடந்த 1.5 வருடமாக அதாவது எந்த விதமான கழிவுகளும் கொட்டப்படாத ஒரு சூழ்நிலை. ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு கொட்டப்பட்டிருந்த இந்த கழிவுகளை என்ன பண்ணிருந்தாங்கன்னா நீர்நிலைகளை கொட்டப்பட்டிருந்தது. நீர்நிலைகளை கொட்டப்பட்ட நிலையில இது கடும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தும் நிலையில மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லிச்சுன்னா, இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிச்சிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கழிவுகள் கொட்டப்பட்டவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல தேசிய பாதுகாப்பு சட்டம் மன்னிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது பிணையில் வெளிவர முடியாத அளவுக்கான சட்டத்தை பிரயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்த நிலையில சுத்தமல்லி பகுதியை சார்ந்த மாயாண்டி மற்றும் மனோகர் ஆகிய இருவர் தற்போது போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, கடந்த பல தினங்களாக இதுக்கான அதற்கான எங்கெங்க கொட்டலாம் அப்படின்னு சொல்லி இடத்தை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில நள்ளிரவு பொழுதுகள்ல அரசு அதிகாரிகளுக்கு சரி பண்ணி காசு கொடுத்து சரி, அதாவது 2 மாவட்ட எல்கைகள்ல உள்ள போக்குவரத்து துறை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவல்துறையினர் சரி கட்டி அதன் அடிப்படையில தற்போது மாவட்டத்தோட மைய பகுதி, அதாவது முற்றிலும் கிராமமாக சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில கொண்டு வந்து மருத்துவ கழிவுகள் கொட்டிட்டு போயிருக்கிறாங்க. இதனை அடுத்து தற்போது அந்த மருத்துவ கழிவுகளை கொட்டின 2 பாத்தீங்கன்னா மாயாண்டி மற்றும் மனோகர் ஆகிய இருவரையுமே தற்போது சுத்தமல்லி போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. மேலும் இவர்களுக்கு உதவியது யார், அதே மாதிரி அங்கிருந்து இங்க கொண்டு வரக்கூடிய கழிவுகளை அவ்வளவு எளிதில் ஒரு மருத்துவமனையிலிருந்து கழிவுகளை வெளியே கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வர உதவியர்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு இது ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு. அதாவது முதற்கட்டமாக இவர்கள் இருவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில இதற்கு உடனடியாக இருந்தவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது தெரிவிச்சிருக்கிறாங்க. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.